வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு ஈஸியாக பண்ணக்கூடிய டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்குல கூட இந்த பஜ்ஜி பண்ணலாம். அடுத்து ஒரு கப் அளவு 250 கிராம் கடலை மாவு எடுத்துக்கலாம். அது கூட அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக வரும். இது நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். இப்போ இது கூட பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கலர் கொடுக்கும், காரம் அவ்வளோவா இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். தண்ணி மொத்தமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பதம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காய் ஸ்லைஸை இந்த மாவில் போட்டு எல்லா சைடும் படுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மிதமான தீயிலே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பஜ்ஜி பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். ஒரு சைடு வெந்ததும் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு, கிறிஸ்பியாகவும் வந்துருச்சு, எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே மற்றதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மொறுன்னு டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி வீட்டிலையே ஈஸியாக ரெடி ஆகிருச்சு. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.